ஏதோ தோணுதாங்க, அந்த டைம்ல தோணுது தோணுச்சு. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படம் பாத்தீங்கன்னா, ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதுல உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு பண்ணோம். அப்போ என்ன பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, என் இடுப்பை பார்த்தியான்னு கேட்டா, ஆமா இப்போ நான் பார்த்தேன், இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட இடுப்பு நான் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சுது, கதை அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனா அப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார். அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷிக்கு. சார் இங்க குஷி 2க்கு இப்பயே பூஜெல்லாம் போட்டாரு. அது யார வச்சு எடுப்பீங்க பாப்போங்க. அதுக்கு இது குஷி அமையது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா, அப்படியேதான் அமைஞ்சா பாத்துக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமா, இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்துடுறேன், விட்டுருக்கேன். அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும், பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழகை எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம்.